இப்ப சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா, கண்டக சனி முடிஞ்சு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம். உடனே சிம்ம ராசிக்காரங்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. லாப குரு 11ல லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இந்த அஷ்டம சனி வந்து ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் ம். இல்ல. இந்த ஒரு வருட காலம் லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்குது. பல பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கக்கூடிய தன்மை தான். அதே மாரி ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்றாரு. ஸோ இது வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய காலச்சக்கரமா இருக்கும். ம். ராகு, கேது சர்ப்பகிரகங்கள் எப்பவுமே திருமணத்த தடை செய்யுதில்ல, புத்திர பாக்கியத்த தடை செய்யுதில்ல. ஆனா, கண்டிப்பா குடுத்துருது. கால தாமதம் படுத்தி குடுத்துரும். ம். அந்த காலத்த தடை தாமதத்த தான் ஏற்படுத்துமே தவிர, ஆனா கண்டிப்பா திருமணத்தையும், புத்திர பாக்கியத்தையும் குடுத்துடுது. மற்ற கிரகங்களுக்கு அந்த உத்தரவாதம் இல்ல. ஓகே. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துலயோ, இல்ல ராசிக்கு 7ஆம் இடத்துலயோ எ ந சர்ப்பகிரகங்கள் இருக்குது. திருமணம் ஆகுமானா, சர்ப்பகிரகங்கள் கண்டிப்பா திருமணத்த கண்டிப்பா குடுத்துரும். ம். ஆனா, அந்த திருமணம் காலத்தின் கட்டாயமா இருக்கக்கூடிய திருமணமா இருக்குமே தவிர, அதுல ஒரு அந்யுன்யமான திருமணமா இருக்கும். ஒரு கசப்பு நிறைந்த ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கும். அப்ப இது ம். சிம்ம ராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் திருமணம் இல்ல, நீண்ட காலமா திருமணம் இல்லாம வரன் பார்த்து பார்த்து ஓஞ்சு இதாயிட்டேன் அப்படின்னா, தாராளமா திருமணம் செய்யலாம். அஷ்டமத்து சனி நடக்குதா, திருமணம் செய்யலாமா அப்படின்னா, தாராளமா திருமணம் செய்யலாம். என்ன கொஞ்சம் கசப்பு இருக்கும். அதுக்காக 2 1/2 2 ஆண்டுகள வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. அத நம்ம அந்த 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 காலத்துடைய சக்கரத்த நம்ம உணர்ந்து, நம்ம அது கூட பயணிச்சுட்டு போனா, அத உணர்ந்துட்டோம்னா நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம். ஓகே. அதுக்காக நம்ம அஷ்டமத்து சனின்னு சொல்லி இன்னும் 2 1/2 ஆண்டுகள வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல.